ஹாய் நண்பர்களே, எப்படி தண்ணி வேகமாக ஓடுதுன்னு பாருங்கள். இது ஒரு பெரிய ஆறு. இது வந்து பெரிய ஆறுனா ரொம்ப ரொம்ப பெரிய ஆறு. வர்ற எலெக்ஷனில் திமுகவை ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த ஆற்றுல பிளாட் போட்டு கொடுத்துருவேன். பாருங்க, சுற்றி வர பாருங்க, சில்லு சில்லுன்னு காற்று வரும். ஒரு அடி தோன்றனாலே தண்ணி வந்துடும், குப்பு குப்புட. அப்புறம் நீங்கள் தண்ணியில் குளிக்கலாம், மிதக்கலாம். அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு குவாட்ரு இலவசமாக கொடுப்போம் நினைக்கிறீங்களா? பாட்டில் கூட கொடுக்க மாட்டோம். குவாட்டருக்கு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்குவோம். ஆனால் இந்த இடத்துல பட்டா போடுவோம். இந்த மாதிரி மெட்ராஸில் நிறைய ஏரி குளத்தெல்லாம் நாங்கள் பட்டா போட்டு விற்றுருக்குறோம். எங்கள் கட்சிக்காரங்களும் இதுக்கு முன்னுக்கிட்டு இருந்த கட்சிக்காரங்களும் தான். அதாவது நிறைய தண்ணி வம்பா போகுதுன்னு காமராஜர் நிறைய டேமு கட்டி தண்ணியை சேர்த்து வச்சு ஏழை மக்களுக்கு உதவியாக இருக்கோடு வச்சாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் டேமெல்லாம் உடச்சி போட்டு தண்ணி வர வச்சு தண்ணி வத்தனோட மணலெல்லாம் அள்ளி வடநாட்டுக்கும் எல்லா நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் விற்றாங்க. இப்போமா ஆமாங்க, கல்கோரியில் கல்லை ஃபுல்லாக எடுத்து கப்பலாக போகுது. என் கண்ணால் பார்த்தேன். நம்ம ஆறுபாரில் இருந்து தான் போகுது வெளிநாட்டுக்கு. கிராண்டு கல்லா அந்த கல் பல டன்னு கப்பல் மூலியமாக போகுது. மணல் பல டன்னு மணல் கப்பல் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகுது. இதெல்லாம் எந்த அரசியல்வாதியை கேட்குறாடா? அவன் மாட்டில் அவன் குடும்பத்தை அவன் பொண்டாட்டி பிள்ளையில தான் பார்க்குறான். எவனும் பார்க்க மாட்டான். காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் இருந்தா தலை மேலே அடித்து எதையுமே வெளிநாட்டுக்கு கொடுக்க கூடாத அளவுக்கு பண்ணுவார். ஆனால் அவர் மாதிரி ஒரு தலைவர் வந்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டான். மக்கள் ஒரு பரதேசி பண்ணட பையங்க. ஏடா 100 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறோம் இருக்கிற வரைக்கும் நாடு வளர்ப்பா. நிறைய பேர் சாப்பிட்டு போயிட்டா. என்னைக்கு அதாவது நல்ல தலைவர் காமராஜர் போனாரோ அன்னைக்கு நாடு செத்து போச்சுங்க. ஆமாங்க. ஏன்னா